காளமாடுகள்லாம் வந்து ஃபோர்ஸா வருது இல்லையா, அந்த டைம்ல கையில இருக்கிற மண்ணை தட்டிட்டு அப்படி கெத்தா நிப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த காளமாட்டை அடக்கிறதுக்கு. படத்துல ஏஆர் ரஹ்மான் வேற இருக்காரு, அதனால பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும் அந்த சீன்ல. அப்படியே டைட்டில் வந்தீங்கன்னா மெர்சல் அப்படிங்கிறது மே அப்படிங்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஒத்த கொம்புல மாட்டோட திமில் கொம்பு எல்லாம் வர்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இல் அப்படிங்கிற லெட்டருக்கு வந்தீங்கன்னா மாட்டோட வால் இருக்கிற மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கிற இந்த டைம்ல அதை வந்து படத்துக்குள்ள கொண்டு வந்தது இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு சுத்தமா எந்த சம்பந்தமும் இல்லாம மொத்தமா அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு 12 மணிக்கு வந்து செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல விஜய் வந்து ஒரு மெஜிஷியன் கெட்டப்ல இருக்காரு. மேஜிக் மெஜிஷியன் அப்படிங்கிற விஷயத்த தமிழ் சினிமால அதிகமா யாரும் டச் பண்ணல. யாரும் டச் பண்ணாத ஒரு விஷயத்த கரெக்டான டைம்ல தொட்டிருக்காரு அட்லி. ஹாலிவுட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு, நவ் யூ சீ மீ, பிரஸ்டீஜ் அந்த மாதிரி படங்கள். பாலிவுட்ல கூட அமீர் கான் நடிச்சு தூம் 3 படம் வந்துச்சு. பட் அதுலயும் வந்து மேஜிக் அப்படிங்கிற விஷயத்த மேலோட்டமா தான் தொட்டிருந்தாங்க, ரொம்ப டெப்தா போல. அதாவது இந்த கேரக்டரை ஜோவியலா அட் த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவா அட்லி பண்ணியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் கேரக்டர் வந்துச்சு பாத்தீங்களா, அதையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த கேரக்டர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் ரீசெண்ட் டைம்ல நவ் யூ சீ மீ அந்த படம் வந்து மேஜிக் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப ஜோவியலாகவும் அட் த சேம் டைம் வந்து என்டர்டெய்னிங்காகவும் அவங்க பண்ற விஷயங்கள் வந்து மாசாவும் இருக்கும். அதே அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் விஜய் வந்து பண்ணாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா டைட்டில்ல இளைய தளபதி அப்படின்னு போடல, தளபதி அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்போவே தளபதி 61, 62 தளபதி அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைம்ல தளபதி அப்படின்னு போட்டது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு தான் அவர் வந்து இளைய தளபதியாவே இருப்பாரு. அவர் வந்து லுக்கை பார்க்கும்போது வந்து அவரோட வயசு வந்து கம்மியாயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.